வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது 90 மாதம் மார்கழி மாதம் இந்த மாதத்தில் நிகழவிருக்கும் போகி பண்டிகை. அன்றைய தினத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற பதிவு தான் இன்றைய முக்கியமான பதிவு. ஆகவே அனைவரும் இந்த அதி முக்கியமான பதிவை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு அதன் பிரகாரம் போகி பண்டிகை அன்றைய தினத்தில் தாங்கள் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். போகி பண்டிகை அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம். தனுர் மாதம் மார்கழி மாதம் 29/9/5125 நாள், ஆங்கில தேதி 13/1/2025 திங்கட்கிழமை அன்றைய தினம் போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை அன்றைய தினத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த போகி பண்டிகை தினத்தில் நாம் என்ன செய்யணும் அதை தான் முதல்ல பார்க்க போகிறோம். இந்த போகி பண்டிகை அன்றைய தினத்தில் இந்த பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே புருஷர்களாக பிறந்த ஆண்கள், அதாவது விவாகம் திருமணமாகாத பிரம்மச்சாரிகள் அனைவரும் அன்றைய தினம் காலையிலேயே நல்லெண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும், அதாவது குளிக்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்க, ஒவ்வொரு புருஷர்களும் ஆண்களும் ஜனனம் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு திருமணமாகும் வரை அவர்களுடைய கையிலேயே அக்னியானது இருக்கின்றது. அந்த அக்னியானது விவாகம் திருமணம் என்று தங்களுக்கு பாரியாளாக இருக்கக்கூடிய தர்மபத்தினுடைய அவர்களுடைய கரங்களை பிடித்து அக்னியை பிரவேசம் வரும்பொழுது அதற்கு என்ன சொல்கிறது, அது பேர் கிரகப்பிரவேசம்னு சொல்கிறது. அந்த அக்னியை வலம் வரும்பொழுது, கையை பிடிச்சிட்டு வரும்பொழுது, இந்த புருஷராகப்பட்ட ஆண்களிடம் இருக்கக்கூடிய அக்னியானது தங்களது தர்மபத்தினி மனைவியினுடைய கைக்கு சென்று விடுகிறது. இதைத்தான் சாஸ்திரம் சொல்கின்றது. அப்பொழுது அது அக்னி போயிடுச்சுனாக்கா, அப்போ வந்து அந்த புருஷர்களுக்கு தர்மபத்தினி இருந்தால் தான் எதையும் செய்யணும், எந்த விசேஷத்தையும் செய்யணும். அதனால தான் பார்த்தேன்னா, நம்ம வீட்டில் எந்த விதமான ஹோமங்களை பண்ணுறதா இருந்தாலும் சரி, சிரார்த்தத்துக்கு ஹோமம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவளோட தர்மபத்தினி வந்து அக்னியை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னுட்டு சொல்லிருக்க சாஸ்திரத்தில். ஏன்னா அவள் கையில் தான் அக்னி இருக்குது. அதே பிரம்மச்சாரியாக இருந்தால் அவன் நேரவே அக்னியை வந்து உண்டு பண்ணிடலாம், ஏன்னா அவன் கையிலே அக்னி இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுங்க. ஆகவே மற்ற புருஷர்கள், அதாவது விவாகமான புருஷர்கள்
ஆண்கள், ஸ்திரீகள், பெண்கள் அனைவருமே சாதாரணமாக தங்களது சிரசு தலை முதல் பாதம் வரை ஸ்நானம் செய்து குளிக்க வேண்டும். அப்போ ஸ்நானம் செய்யும் பொழுது அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவாளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஸ்நானம் செய்யும் போது என்ன சொல்லணும் தெரியுமா? அப்போ உங்கள் மனசில் நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? என்னுடைய மனதில் உள்ள தீய எண்ணங்களை இன்றைய தினம் நான் எரித்துவிட்டு நல்ல எண்ணங்களை விதைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பகவானாகப்பட்டவர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நானம் செய்யணும். இந்த போகி பண்டிகை இதைத்தான், இந்த போகி பண்டிகையில் நாம் எல்லாரும் ரொம்பவும் பிரதானமாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். எதெல்லாம் செய்யக்கூடாது, நாம் உடித்து கொண்டிருந்த பழைய துணிகளையோ ஆடைகளையோ தந்த பாய்களையோ நமது வீட்டு முன்பாக போட்டு எரிக்கக்கூடாது. என்ன இந்த வாத்தியார் என்ன இப்படி சொல்கிறாரு? இது சாஸ்திரத்தில் இதை தான் சொல்லியிருக்கு. இப்படி செஞ்சாதான் நம்ம குடும்பம் க்ஷேமமாக இருக்கும், லோகமும் க்ஷேமமாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. வருஷா வருஷம் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம், என்னவோ பெருசாக சொல்கிறீங்களா என்னவோ அப்படின்னு கேட்கலாம். நான் கூட வருஷா வருஷம் நான் தப்பே தான் பண்ணியிருந்தேன். அப்படியே வச்சுங்க, நல்லது எதுன்னு தெரிஞ்சுடுது. அப்போ அந்த நல்ல வழிக்கு நான் போயாகணும். அப்போத்தான் அது நல்லா இருக்கும், லோகமும் க்ஷேமமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவன் சரியாக இருந்தால்தான் இந்த உபதேசத்தை செய்ய வேண்டும். ஆகவே அடியேன் சிறுவயது முதலேயே சரியாக இருப்பதனால்தான் தங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையானது பூலோகத்தில் மிகவும் அடிமட்டத்திற்கு செல்கின்றது. சாஸ்திரமே இல்லாத அளவுக்கு அடிமட்டத்துக்கு செல்றது. அதனால தான் லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக பதிவிட்டு இருக்கேன். இப்போ இந்த துணியையோ பாயையோ எப்போ எரிக்கணும் அப்படின்னா, நமது குடும்பத்தில் யாரேனும் இறந்து விட்டால் அவள் படுத்துட்டுருக்கா, அவள் படுத்துட்டு இருக்கும்போதே ராத்திரியில் அவளோட பிராணனாவது போயிடுத்து. அப்போ அவள் பிராணம் போனோன்னா அவள் போட்டிருந்த அந்த பிரேத உடலில் இருந்த அந்த துணிகளையும் அவள் படுத்திருந்த அந்த பாயையும் மட்டும்தான் எரிக்கணும். அதுவும் அவள் இறந்த அந்த இதில் எரிக்கணும்னு சொல்லியிருக்க சாஸ்திரம். நாம் ஒவ்வொரு வருஷமும் நமது பழைய துணிகளையோ பாயையோ கந்த பாயையோ போட்டு நம்ம வீட்டு வாசலில் அதை எரித்து போகி பண்டிகையை கொண்டாடினுமே. ஆனால் நாம் அனைவரும் உயிரோடு இருந்தாலும் நாம் அனைவருமே இறந்தவர்களுக்கு சமம். நாம் இறந்ததற்கு சமம் அப்படின்னு தான் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அனைவரும் இந்த போகி பண்டிகையிலே இந்த தினத்திலே இருந்தாவது இந்த பதிவிலே சொல்லப்பட்ட பிரகாரம் சபதம் ஏற்றுக்கொண்டு நமது வீட்டு வாசலிலே எதையும் எரிக்காமல் புகையில்லா போகியை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைவரும் க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுப அஸ்து.